ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்டிருந்த வீடியோவில் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு ஆரம்பமாக இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஹேர் பேக் வந்து போட போகிறேன். இதுக்கு நைட்டு வந்து நான் வெந்தயமும் பச்சைப்பயிரும் வந்து ஊற வச்சுருந்தேன். இது கூடவே வந்து ஆலோவேரா இது மூணுமே சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு துணியில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும். அப்படியே போடும்போது தலையில் வந்து திப்பி திப்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கூட கொஞ்சம் தான் வந்து முடி கொட்டுமே தவிர நமக்கு வந்து சரியான பெனிஃபிட் வந்து கிடைக்காது. அதனால் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டி எடுத்து பாருங்கள், ஒரு ஷாம்பு மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ தலையில் வந்து தேய்க்கிறதுக்கு முன்னக்கூட்டி நான் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஹேர் பேக் வந்து போடணும். இந்த ஆயில் வந்து நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணேன். வேப்பிலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், வெந்தயம் எல்லாமே சேர்த்து வீட்டில் ரெடி பண்ண எண்ணெய் தான். அது ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டிலில் வந்து இவ்வளோ தான் எண்ணெய் இருக்குது. இப்போ அந்த தலைக்கு வந்து அந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம சிக்கு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு இவ்வளோ முடி வந்திருக்குது. கையில் இவ்வளோ முடி இருக்குது. ஆனால் கீழே பார்த்திங்கன்னா நிறைய முடி வந்து கீழே கிடக்கும். உடஞ்சி தானே நமக்கு கொட்டுது. அதனால் நிறைய முடி வந்து கீழே கிடக்கும். அதேமாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக்குமே நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜெண்டில் கொஞ்சம் மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ முடி எனக்கு கையில் வந்திருக்குது. இப்போ நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய முடி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. தொடுறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் வால்யூமாக இருந்த மாதிரியும் இருந்துச்சு. நீங்களும் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.